ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணி உங்கள் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நல்லா ஹாப்பியாக இந்த இயர் வந்து அமையணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி தான் பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து வாலில் வந்து பிள்ளைங்கள்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க. சிஸ் அதுக்கு ஏதாவது இது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. சில பேர் வந்து கோச்சிக்கிட்டீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான பட்டுன்னு ஒரு 7 டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு டிப்ஸ் தான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளானிங்கை வந்து அப்படியே மைண்டில் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் கிளீனிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி உங்கள் ரூமில் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்னென்னலாம் ரூம் இருக்குது அப்படின்றத ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மைண்டில் வந்து நிறைய குப்பை மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்கோம்ல, அதனால் வந்து எழுதி வச்சா மட்டும்தான் கரெக்டாகும். இந்த மைண்டில் எல்லாத்தையும் குப்பை மாதிரி ஏற்றுறதா இன்னையோட வந்து விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம மைண்ட் அப்படின்றது ஒரு அழகான பூந்தொட்டி மாதிரி. அதில் கண்டதெல்லாம் போட்டு குப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணாதீங்க. இப்போது ஒரு ரூமாக எழுதிட்டு ஒரு ரூமாக வந்து க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிணறு வெட்ட பூதம் தோண்ட கதையாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஐயோ ஏன்டா எடுத்து போட்டோம் அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. கிச்சனை வந்து எப்போதுமே லாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான டிப். எல்லா சப்ஸ்கிரைபரும் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டது. இந்த க்ரையான்ஸ்லாம் கிறுக்கியிருக்காங்க சிஸ்டர்ஸ் வாலில், அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அழகாக இருக்கிற என்னோட வாலில் வந்து உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா க்ரையான்ஸை போட்டு தீத்திருக்கேன். தீத்தி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் கோல்கேட் பேஸ்ட். அதை இந்த மாதிரி நம்ம எப்படி ஃபேர் அண்ட் லவ்லியில் நம்ம மூஞ்சியில் அங்கங்கே டாட்டாக வைப்போமோ அதே மாதிரியே டாட்டாக வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே தேஞ்சு போன ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணியை டிப் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு அது மேலே அழுத்தி தேய்க்கக்கூடாது. அப்படி ஜென்டிலாக அப்படி ரப் பண்ணிங்க அப்படின்னா மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை அப்படின்ற மாதிரி கரை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் ஒரே இடத்துல போட்டு தீத்துனீங்க அப்படின்னா பார்த்துருக்க பட்டி எல்லாமே கையோடு வந்துடும். அதனால் ஜென்டிலாக பார்த்து பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஷியல்லாம் எப்படி பண்ணுவோம் ஃபேஸ்க்கு, அது மாதிரி இந்த செவுத்துக்கு வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறதா நினச்சி வந்து பண்ணிவிட்டீங்க அப்படின்னா எந்த கரையுமே இருக்காது. நீங்கள் வந்து சப்போஸ் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர் வந்தால் எங்கேம்மா இங்கே எந்த கரையெல்லாம் காணோம் அப்படின்னு உங்களை பாராட்டிட்டு போகிற அளவுக்கு அந்த இடம் வந்து காணா போயிடும். ஈரத்துணி வச்சு தொடச்சிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஆகிடும். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கண்ணாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் தொடச்சாலும் அது வந்து ஷைனிங்காகவே இருக்காது. அது ஷைனிங்காக இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கோங்க. ஒரு துணியிலையோ இல்லை இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்சிலோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈரத்துணி வச்சு தொடச்சாவோ நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சாவோ அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்காது. பட் இது மாதிரி நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி புதுசாக வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சானிடைசர் போட்டு ஃபுல்லாக அந்த கண்ணாடி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஒரு கிளாத் வச்சு ட்ரை கிளாத்து தான் நான் வச்சு துடைக்கிறேன். ஃபுல்லாக வந்து துடைச்சிட்டோம் அப்படின்னா கண்ணாடி அவ்வளோ பலன்னு ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் ஒரு கீறல் கூட இல்லை, அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது. இது கண்ணாடி தான், ஆனால் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது நமக்கு பார்த்தா. ஸோ இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே கார் கண்ணாடி வண்டி கண்ணாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். ஃபேன் துடைக்கிறது தான். இதுக்கு வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்க ஒரு மஞ்சப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெக்கையை தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஓரம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். மஞ்சப்பை இல்லை அப்படின்னா தலகாணி உரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அதுக்கு ஒரு தலகாணி உரை யூஸ் பண்ணணும், தூக்கி போடுற மாதிரி மஞ்சப்பை இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மஞ்சப்பை வந்து எடுத்திருக்கேன். ஓரம் ஃபுல்லாக தீத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அடி பக்கத்தையும் மேல் பக்கத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த ரெக்கை ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி தொட்டு துடைக்கிறதுனா தொடச்சிக்கலாம். டஸ்ட்டு எதுவுமே கீழே படாது, எல்லாமே இந்த பையிலே வந்துட்டு கலெக்ட் ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் பண்ண ரெக்கை, இது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணாத ரெக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோஸ்லேயே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 5. இப்போ தான் நான் வந்து ஸ்டார்டிங் பொங்கல் பிகினர் அப்படின்னா இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் பண்டம் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க, ஆனால் என்கிட்ட பானை இல்லை, அதனால் வானலில் வைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவல் பொங்கல் தான் செய்ய போகிறோம். அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதனால் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கதெல்லாம் இல்லை, என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால் பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. தட்டை அவல், சிகப்பரிசி அவல், எந்த அவல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த அவல் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ 1 கப் அவலுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 1 கப் தண்ணி 1 கப் பால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து அந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேஷ் ஆகணும்.
அது கொதிச்சுட்டு இருக்கப்பயே இந்த மாதிரி அங்கங்கே மேஷ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அந்த கொதிச்சுட்டு இருக்க டைம்லேயே ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி அது உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவலுக்கு 1 கப் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக வந்து கரைச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்படியே நெய் அப்படியே பரபரன்னு தூவி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பு அதையும் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சக்கரை பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். காரணத்துக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தலதலன்னு சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இந்த அவல் பொங்கல் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நார்மல் சக்கரை பொங்கலே வந்து மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்வீட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் செஞ்சது தான் வந்துட்டு வாணலில் செஞ்சேன். பட் ஆனால் வந்து பாரம்பரியமாக சட்டியில் வச்சு உங்களுக்காக நான் வந்து பறக்கிறேன். அப்படியே ஆவி பறக்க பறக்க நம்மளோட அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் முதல் காரணம். அதுக்காக ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வாய் உங்களுக்கு தான். எல்லோரும் காட்டுங்க. இந்த குலவை போடுறதுலாம் எனக்கு தெரியாது. அதனால் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நான் ஒரு தடவை பொங்கலுக்காக இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் கமெண்ட்டில் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான டிப். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து டோர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெல்ட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் என்ன தான் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாலும் அது வந்து கீழே விழும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜிலேயே 1 வாரத்துக்கு முன்னாடி வச்சு அந்த சப்பாத்தி மாவு இருந்துச்சு. இவ்வளோ மாவுலாம் நமக்கு தேவைப்படாது. சும்மா ஒரு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு இருந்துச்சுன்னா போதும். அந்த மாவு எடுத்து உங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட அதுங்க விளையாடிட்டு இருக்கும். நமக்கும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது அதை ஜஸ்ட் இப்படி ஒட்டி எடுத்தீங்க அப்படின்னாவே இதோ வந்துட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு அந்த தூசி எல்லாமே அதில் ஒட்டிட்டு வந்துடும். அதனால் இதை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உருட்டி விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி நீங்கள் விளையாடலாம். உருட்டு அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி உருட்டி விளையாடலாம். இது ஜஸ்ட் எந்த கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களாம் ஸ்லைம் விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி தான். அந்த ஸ்லைம் வந்து அந்த கீபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக வந்ததே. அதை வந்து ஸ்லைம் வந்து கொஞ்சம் கைக்கெலாம் இது இல்லை. அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவு வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள். இது மாதிரி பென்சிலில் பின்னாடி சொருகிட்டு இது மாதிரி உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே தொடச்சிட்டு வெளியில் வந்துடும். நீங்கள் என்ன தான் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. இட்ஸ் 100% ட்ரூ. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. மேலேயும் சேம் அதே மாதிரி இப்படி வச்சு 4 தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும். சப்பாத்தி மாவு சப்பாத்தி செய்கிறத விட இதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட் மினிட்ல க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சைடு பெல்ட்டு, உள் பெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தி இருக்கும். அதை நம்மளால் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி டைம்லையும் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இல்லை கோதுமை மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொலன்னு பிசைஞ்சிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. கையில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோதுமை மாவு போட்டு 4 பெரட்டு இந்த மாதிரி சேத்துல உருண்டு பெரல்ற மாதிரி பெரட்டினீங்க அப்படின்னா எல்லா டஸ்ட்டும் அதோட ஒட்டிட்டு வந்துடும். இந்த டிப் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.